காய்ஸ் இந்த ஃபேன்லேருந்து நாங்கள் மாற்றி வேறு ஃபேன் போட போகிறோம். இதையே நாங்கள் வீடியோவாக போட போகிறோம். இங்கே பாருங்க, ஐயோ இங்கே ஃபேனை பிரிக்கிறாங்க பாருங்கள் காய்ஸ். ஃபேனை பிரித்து இவங்க தான், இவர் யார் தெரியுமா? இவர் தான், இவர் தெரியல காய்ஸ். நாங்கள் இந்த ஃபேனை மாற்றிட்டு அப்படியே இப்படி வந்தோம்னா இந்த புது ஃபேன் போட போகிறோம் காய்ஸ். என்னடா இது, ட்ரம் எடுக்கிறியா? ஓகே காய்ஸ், அது வரைக்கும் நம்ம வீடியோ பாஸில் வைப்போம். இங்கே பாருங்க காய்ஸ், புது ஃபேனு. நாங்கள் புது ஃபேன் என்ன கலர்? இன்னும் வெள்ளை கலர். இந்த டப்பாவை பார்த்து, இந்த வெள்ளை கலர் டப்பாவை பார்த்து இங்கே பாருங்கள், வெள்ளை கலர் பார்த்து வெள்ளை கலர் ஃபேனுன்னு நினச்சேன். பட்டு மண்டை இந்த கலரில் வருது. அதை பார்த்த உடனே வெள்ளை கலரில் இருக்குது. என்னடா இத்தனோண்டு இருக்குது. இது எப்படியாச்சும் கீழே இறக்கி போட வைப்போம் நம்ம. ஓகேவா? ரொம்ப மேலே இருக்குது. ஐயோ இது என்ன எருவு மாடு மாதிரி இருக்குது. தூக்கம் ஐயோ ஐயோ தூக்க முடியல காய்ஸ். காய்ஸ் இதுக்கு பொருள் வாங்கணுமா காய்ஸ்? என்னமோ அந்த ஃபேனு குச்சி கீழே இறக்கி போட முடியாதா? அந்த ரொம்ப கீழே இருக்குது. இறக்கணும். இங்கே ஆல்ரெடி இருந்துச்சு, மேலே இருந்தது. அது இருக்குதான்னு டேடி வந்தால் கேட்கணும். ஓகே ஓகே காய்ஸ், நாங்கள் போடுறத வீடியோ எடுத்துக்கோ அப்புறமா போடுறோம் காய்ஸ். வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேன் ரிப்பேர் பண்ணுறாங்க. சரி ஃபேன் புது ஃபேன் போடுறாங்க. ஏய் சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன். புது ஃபேன் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபேன் நேம் வந்து லூக்கர். லூக்கர் 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 ஃபேன் பேர். தூக்கர் இல்லைடா. இங்கே பாருங்க, இதுதான் ஃபோனோட ஃபேனோட கப்பு. ஃபேனுக்கு கப்பு இது இல்லைன்னா அவ்வளோதான். ஃபேனோட கப்பு இது எனக்கு கொடுங்க. இந்த லட்டு பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க. இதுக்கு என்ன மண்டன் வச்சு நம்மளும் போயிட்டு ஃபேன் ரிப்பேர் பண்ணலாம். வாடா. ரிப்பேரே பண்ணல. சரி ஃபேன் டடக் டடக்குன்னு சவுண்ட் வருதுல, அது சரியே பண்ண முடியாதா? வாடா வாடா ஃபேன் போடலாம். நீ இதுக்கு தான், இந்த கருமத்துக்கு தான் உன்கிட்ட இது பண்ணுறதில்ல. எனக்கெல்லாம் ஒரு காற்றும் வரதில்ல. ஒரு நிமிஷம் அந்த பிள்ளைக்கெல்லாம் கையில் கொடுங்க. ஏய் கிறுக்கு நீ 1 செகண்ட் இதை பிடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏமா இங்கே பாருங்க காய்ஸ். ஆடா நம்ம சரி பண்ணலாம். வேற என்னடா இருக்கு? உனக்கு என்ன வேணுமா? இதெல்லாம் வேணாம் உனக்கு. என்ன கொஞ்சம் கூச்சப்படுறாங்க வரைக்கும். அது வேணான்னா அதுதான் பிடிச்சியா? சும்மா பிடிச்சிட்டு சரி இல்லை ஊக்கு இருக்கு. இந்தா இப்போ பிடிச்சி கூடாது. என்னது வாரண்டி பில்லா? அப்புறமா ஃபுல்லா போட்டுக்கலாம். விடு. அதுல ஸ்லாங்கர் இருக்கு. இந்த பாருமா, இதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ஓகே மாமக்காரன் என்னம்மா பண்றான்? நான் முடிச்சுதானே இருக்கேன். இதுக்கு மேல என்ன? அது எடுத்து காட்டுது. காய்ஸ் நீங்க சொல்லுங்க காய்ஸ், குட்டி ரெக்கையில வந்து நல்லா காத்து வருமா, பெரிய ரெக்கையில நல்லா காத்து வருமா? சின்னதுலயும் நல்லா காத்து வரும். 4 ரெக்கை தான் இருக்கும். ஆனா பெருசுலயும் நல்லா காத்து வரும். சின்ன இடத்துல வந்து நல்லா காத்து வரும். ஆனா வந்து இது எல்லா இடத்துலயுமே வந்து பொதுவா வரனால வந்து காத்து கொஞ்சம் கம்மியா தெரியும் நமக்கு.
அது ஒண்ணுதான் இது வாங்கி வச்சதுக்கு அப்புறம் இது வாங்கலாமா அது வாங்கலாம். ஏய் அது எவ்வளோ இது லைட்டு ரிமோட்டெல்லாம் வரும்ல 4000 ரூபாயா 5000 ரூபாயா? நானும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அம்மா இங்க பாரு இது பிடிச்சிருந்தா அது என்ன அம்மா வந்து உனக்கு வண்டியே ஓட்ட தெரியலன்னு சொல்லு. யார் வீட்டுல யாரெல்லாம் வச்சு ஓட்டினா நல்லா தான் ஓட்டுவோம். எங்க அம்மா ஓட்டும் போது வந்து டெக்னிக்கல் ஆளு பயம். அந்த மாதிரி நீங்க பேசுறது வெள்ளெல்லாம் நல்லா தான் வேலை பார்க்குறேன். இங்க வந்து இங்க வந்தா மட்டும் ஒண்ணு தெரியாது. கருத்துல கேடினா அது எல்லாம் ப்ரோ இன்னும் தெளிவா ப்ரோ ஊர்ல இருக்க எல்லாருக்குமே மேக்கப் போட்டுடலாம். ஆனா நம்ம சொந்தக்காரங்களுக்கு போட்டா இல்ல வீட்டுல போட்டாதான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் எல்லாமே தெளிவா எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றேன். போட்டுட்டு அப்புறம் அவசரத்துக்கு கிடக்க எல்லாத்துலயும் அப்படிதான் பார்த்துட்டேம்மா. நானே பார்த்துட்டேன். நீ எல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். பெரிய இது ஆளும் தப்பிச்சு கப்பா அதோதான் இருக்கு கப்பு. இது ஆட்டுனா என்ன பிடிச்சி எங்கடா காணோம் இங்க பாரு என்னோட இது காணோம். போட்டு ஆட போங்கடா என் கையை தெரியும். என்னது இங்க பாருங்க இதுலதான் வெள்ளை கலர் ஃபேன் போல ஜாலி. எனக்கு வெள்ளை கலர் கருப்பா பார்த்து இந்த ப்ரௌனா பார்த்து வெள்ளை கலர்ல வரப்போது ஜாலியா இருந்தா. பாக்குற ஆனா அழகு ஓவரா ஆகும். இந்த ஃபேன் சமாளிக்கா இங்க இந்த ஃபேன் பாருங்க இப்பதான் தொடச்சது அதுக்குள்ள இதுவாயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த ஃபேன் எங்களுக்கு ஓகே தான். இது பண்ணுறதுங்க என்னன்னு ஜூம் பண்ணி பார்ப்போம். உங்களுக்காக ஃபேன் எப்படி இது பண்ணுறன்ற வீடியோ உங்களுக்கு முழுசாக வருது காய்ஸ். ஆமாம் எது மேலே ஏறி நிற்ப? அது எடுக்காம இதை மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்குற. பெரிய ரவுடி பொம்பளையா இருப்பா போல. ஏய் எதையோ மாட்டிக்கிட்டாங்க. அது பக்கத்துல வையே. ஏன் எரும மாடு பக்கத்துல வச்சு விடு. பக்கத்துல வச்சா ஏய் why are you talking in Tamil? You just what we decided. குடிக்கிறதுக்கு தான் ஓட்டமா வேணும் போல. Hey hello bro, you know English? We know Tamil. ஐயோ we know Hindi. என்னடா 2 in 1 what யா? உள்ள உட்கார வச்சிடலாமா பேசாம? உட்கார வைக்கலாம். வேணாம் வச்சு பாப்பா. ஏய் what? Okay we are culting. What culting means? Fan culting. ஐயோ this boy where are you going? Hello boy எங்க போகுது மேல போய் உரலுக்கு வச்சு அது பேர் உரலா? ட்ரம். அட பாய் ஃபேன் மாட்டே எதுக்குடா உரலு? இவனுக்கு இருக்க மூலியை எவனாச்சும் சொல்லி நிறுத்துங்களாண்டா. இதில் என்னமோ இருக்குது ஜூம் பண்ணலான்னு பார்த்தா என்கிட்ட ஐஃபோன் இல்லை வெறும் ஆண்ட்ராய்டு தான். அந்த அளவுக்கு கிளியராக ஜூம் ஆகாது காய்ஸ். காய்ஸ் தனித்தனியாக இந்த ஃபேனை இப்படி வந்து இது ஏன்னா இப்படி அதாவப்படுத்திக்கிட்டாலே இதுங்கன்னு தெரியலையே. ஜிங்களமணி ரோஜா ஒரு மகாராணி ஜிங்களமணி அஜு ஒரு மகாராணி அப்படின்னு சும்மா பாடுவோம். அது எரும சனியாவே இருந்துட்டு போட்டோம். ஐயோ அதை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா காய்ஸ் தோணுது? அதை காட்டேன் முட்டை ஓடுங்க. ஆமாம் முட்டை மாதிரி முட்டை அட்டை மாதிரி தெரியுது. ஐயோ இது ஃபேன் அட்டை. இங்கே பாருங்க எப்படி இருப்பாங்க. ஐயோ நான் எதுக்கு இப்போ பேனு ஆடிக்கிட்டு
காய்ஸ் ஐயோ ட்ரம்மோட ஐயோ பாருங்க காய்ஸ் ட்ரம்மோட வராரு கல்லை தூக்கிட்டு வராரு ட்ரம்மை தூக்கிட்டு வராரு ஓடுங்க கோ ஓடு நானும் ஓடுறேன் பின்னாடியே வராரு என்ன ஓடியா 8 மாவா நான் வேணா நீ மேலே ஏறியா ஃபேனை போட்டு விடுவா உனக்கு வேர்க்கும்ல நீ ஃபேன்ல கை வச்சுக்கோ நான் ஃபேனை போட்டு விட்டேன் ஓகேவா ஜாலியா இருக்குமா ஓகே டக்குனு ஏறிட்டு சொல்லி ஃபேனை போட்டு விடுறேன் ஓகே பாருங்க காய்ஸ் சுவிட்ச் இங்க இருக்கு போட்டு விட்டுடலாமா என்னடா இது நீ அப்படியே ஏறலாம் இதையாச்சும் துவைச்சிக்கலாம் அது உள்ள இருக்கிறது இது பண்ற பத்தி நீ எங்க போய் இந்த மூலைய இங்க பாருங்க காய்ஸ் ஃபேன் கழட்ட படிக்கிறது ஐயோ பொறுமை நம்ம ஓடி போயிடலாமோ நம்ம மண்டையில போட்டுரும் கொதிக்குதா துணி வேணுமா ஜிங்கிலி ஷட் அப் இங்க பாருங்க காய்ஸ் ஃபேனை கழட்டி படிக்கிறது என்ன வேணும் இங்க வாங்க ஏதோ விட்டு வந்துட்டாங்க ஏதோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதை போய் எடுத்துட்டு விடுவோம் கட்டிங் பிளேடு நம்மளுக்கும் தெரியும் கொஞ்சம் இதை கட்டிங் பிளேடு வெள்ளை கலர் சாவி இது வேணுமா இது வேணாம் அது போடுறது தான் கொடுப்போம் திஸ் 1 to 1 தானே கரெக்டா பார்த்தீங்களா எங்கள் அறிவை பேசாம ஃபேனை போட்டு விட்டுடலாமா காய்ஸ் சொல்லுங்க ஃபேனை போட்டு விட்டுடலாமா போட்டுருவா ஐயோ ஃபேனை போட்டு விட்டேன்னு வச்சுக்கோ அதுல எட்டும் ஃபேனே உன்னை பிடிச்சிக்கோ கர 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 சுத்த ஐயோ பாவம் மாட்டிக்கிட்டு இந்த பிள்ளைங்க வந்து ஐயோ பயப்படாதடா போட்டாலும் போட்டு விட்டுருவேன் எந்த நேரம் மூளை எப்படி மாறும்னு தெரியாது வேர்க்குது வேற பழக தோசைல டக்குன்னு பேனை போட்டு விட்டாலும் விட்டுருவேன் ஐயோ வேர்க்குது சரி கொஞ்சோண்டு வேனை பக்கம் போவோமா நான் ஃபேனை போட்டுருவா 5 நிமிஷம் கழிச்சா 5 நிமிஷத்துக்கு தான் பாருங்க ஆமாடி ஏமிட்டு வேர்க்குது பாருங்க காய்ஸ் கையெல்லாம் வேர்வை ஐயோ பிடிங்கிட்டாங்கடா போடுறாங்க நெட்டணும் ஃபேனை போட்டு விட போறேன் எனக்கு வேர்க்குது உனக்கு வேர்க்குதா உனக்கே வேர்க்குது பேசாம போட்டு விடுவா எஸ் கோமண துணி இருக்கு வேணுமா மரமாடே அந்த துணி ஏதாச்சும் எடுத்து கொடு போ அந்த துணி எடுத்து கொடு பேசாம அதோட ஷால் சும்மா தான் இருக்கு எடுத்து போமா இந்த துணியா இங்க பாருங்க ஓகே ஓகே ஐயோ கை வர வலிக்குதே பேசாம கட்டிட்டாங்க காய்ஸ் ஃபேனு கையோட வந்துடுச்சுடா இது ஏதோ முட்டை போட போறான்னு ஒருவேளை இது கோழி அம்மா எப்போ மறைச்சுன்னு தெரியல காய்ஸ் நீ எப்போ கோழி அம்மான்னு இருக்கிற 2 முட்டையை வச்சுக்கிட்டு 2 முட்டையை போடுவான் 3 முட்டையை போடுவானுது ஓஹோ காய்ஸ் இது ஒரு வீடியோவாக வரும் லேடிஸ் என்ன பண்ணுறாங்க ஃபேனை எடுத்து வச்சுட்டாங்களா காட்டு அந்த ஃபேனில் எம்டி தூசி இருக்கு பாப்போ அது போன மாதம் இப்போதான் அந்த ஒர்க்குக்கு போனதான் அதனால கம்மியாக இருக்கு ஆமாம் நான் இல்லாதனால இந்த ஃபேனுக்கு வேலை கம்மி ஆனாலும் கம்மி நானும் 24 மணி நேரமும் ஓடிட்டு இருப்பேன் சிம்மில் வைப்பாங்க கேஸ் இல்லை
என்ன பண்ணுறாங்க? ஆஹா, அதோட கண்டினியூவேஷன் இங்க வா. இதோட கண்டினியூவேஷன் அது. ஆமா அதுக்குள்ள ஸ்நாக்ஸ் டைம். பெரிய இது செஞ்சுட்டாங்க. ஸ்நாக்ஸ் டைம் வா. இது என்னமோ புடுங்குறாங்க, இன்னத்த புடுங்குறாங்க. நானும் பார்த்தேன். அடுத்த தடவை நானே ஃபேன மாட்ட போகிறேன். கோய்ஸ், இதெல்லாம் யாரும் வீட்டில் செய்து பார்க்காதீங்க. ஓகே, நான் சொல்லிட்டேன் வீடியோவில். ஸ்நாக்ஸா? இது தனி வீடியோவை நான் போட்டுடுறேன். வேணாம், இது ஸ்நாக்ஸ் டைம். இதெல்லாம் தேவையா கோபி? ஆமாம் ப்ரோ வந்து பேர் என்னது, சமைச்சு இது சமைச்சு சரி வேலை செஞ்சு டயர்டாக இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம 2 பேர் 3 பேருக்கும். அதுவா இதோட ஹைட்டா? அதான் ஹைட். லைட் வைடி. ஓ மை காட். பாருங்க, இது பற்ற வச்சிட்டியா? அதெல்லாம் இது பற்ற வைக்கும் பார்வைக்காரா, பார்வைக்காரா. இங்கே பாருங்க. இன்னும் வளர்க்குறாங்க. பெருசா இருக்கா? என்ன பண்றாங்க? எதுக்கு அவுக்குற? நான் சொல்லு, எங்க வியூவர்ஸ். ஐயோ டா, இங்கே பாரு, 1 பிஞ்ச் உப்பு போட்டுக்கணும். கோய் பாருங்க. எதுக்கு அவுக்குற? ஓ ஐ சி. இங்கே பாருங்க, 1 2 சரி. இதுக்குன்னா சக்கரை போட்டாதான் நல்லா உரைக்கும். உரைக்கும் மீன்ஸ் நல்லா இருக்கும். சக்கரை போட்டா திரும்ப இதை போடுறேன். மலை மாட்டு குரங்கு. பட் இதுவே கூல். சரியான குரங்கா இருக்கும். இது போட்டணும் தெரியாம. சரி விடுங்க, இதுவும் ஒரு விதமாக கேட்காது. இந்த நோய் இங்கிட்டு நடக்கிறாரு, அங்கிட்டு நடக்கிறாரு இந்த பயப்பிள்ளை. இவர் யாரும் இல்லை, இவரு தான். இவரு தெரியல இந்த மாதிரி பண்ணுறாங்க. பார்ப்போம். ஓ, இதை தனியாக கழட்ட போடாங்க போல காய்ஸ். என்ன தெரிகிறது காய்ஸ்? நாங்கள் ஃபாரினர் மிக்ஸி வச்சுருக்கோம். பிடிக்காமே அரைக்கிறோம் பாருங்க. அது என்னடா மேலே முட்டையாட்டம் வந்திருக்குது? காட்டு. என்னடா இது? எங்கன்னா வலிஞ்சிருச்சு. ஃபாரினர்ஸ் என்னதான் நம்ம வந்து மிக்சியை பிடிக்காம அரைக்கிறனாலும் நம்ம இந்தியன்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அது பிடிச்சி அரைச்சாதான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கொஞ்சம் ஒரு பிரெட்டை திட்டுக்கலாம். இங்கே பாருங்க, சாக்லேட் மாதிரி இருக்கா? இதில் தான் அப்படின்னா இல்லையே, சாக்லேட் மாதிரி தான் இருக்கு. இங்க பாரு. ஏதோ காசிப்ஸ் பேசுகிறாங்கன்னு அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் கிடையாது. ப்ரோ நீ இன்னும் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போட்டுட்டா எங்க எங்கள் டாடி வந்துட்டாங்க. விமானம் வீடியோ எடுக்க முடியாது காய்ஸ். சரிப்படி இதுக்கு பத்தவே வைக்க தெரியாது. கை வலுக்குது, பத்த வை. இப்போ வந்து நம்ம அக்கா வந்து பற்ற வைக்க போகிறாங்க. எங்கள் டாடி வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறா, கிச்சனில் இருந்தால் எங்கள் டாடி திட்டுவார். என்ன டாடி பார்த்து போட்டு தான் இருக்கு போடு. நான் வந்து டாடி லிட்டில் பிரின்சஸ், அதனால வந்து எங்கள் டாடி சமைக்கிற ஓட்டை விட்டுட்டு அதனால வந்து எங்கள் டாடியை வந்து நான் சமைக்கிறது பற்ற வச்சுட்டு வந்துட்டேன். என்னடா இது? கருவாமிச்சு சேர்த்து அது எறும்புக்கு இரையாயிடுச்சு. ஓகே, மேற்பார்வை ஆயிடாது. யார் தெரியுமா? எங்கடா உன்னை யாரும் கூப்பிடல. நீ இப்போ எதுக்கு ஐந்து மேற்பார்வையாளர். இங்கே பாருங்க, நெய். பெரிய எந்த பரம்பரை நெய்யில் தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவோம். இதை பார்த்துட்டு ரோசா நீ மட்டும் நான் எல்லாத்துலேயும் நெய் ஊற்றுறேன்ல, வேலை வந்து நெய் ஊற்றுவோம். என்ன இங்கே பாருங்க கைஸ்,
நெய் ஊற்றி நாங்கள் வந்து ரொம்ப பணக்கார நெய் ஊற்றி இது வெயிட் பண்ணுறேன். பணக்கார போகிறக்குள்ள சர்க்கரை போட மாட்டோம், ஒரு ப்ரௌன் சுகர் தான் போடுவோம். அங்கே சர்க்கரையை போய் எடுக்க வலையில காய்ஸ். இந்த பாருங்க ப்ரௌன் சுகர்னால் இங்கே இருக்குது, சர்க்கரைனா அங்கே போய் எடுக்கணும். இந்த டிஸ்டன்ஸுக்கு போக இதுக்கு வலையில. அதுக்கு பெரிய பணக்கார பரம்பரை. ஹலோ யூ ஜஸ்ட் ஷட் அப். இங்கே பாருங்க அங்கே வர தெளிக்க விடணும். நாங்கள் ரொம்ப பணக்கார பரம்பரை. சரி போட்டு வை, நான் போய் விளாண்டு வரேன். வா என்ன விளையாட போகிறேன்? நான் என்ன வேணால் விளாடுவோம், இதுக்கு என்ன. டாய் இவங்க நம்ம பண்ணுறாங்க, கலட்டுறாங்க போல. என்ன பண்ணுற, கழட்டிட்டு இருக்கேன். இவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணுறாங்க, கழட்டிட்டாங்க. இதெல்லாம் நான் கழட்டுவோம்பா. ஆனால் வந்து எங்கள் டேடி பார்த்தா என் மண்டே பெற்றுருவாங்க. ஸோ கம்முன்னு இருக்கேன். டேடி வந்தா நீ என்ன பிடுங்குறப்போ அது என்ன பண்ணுது, நீ பார்த்துட்டு இருக்கியான்னு உனக்கு திட்டு வரும். பரவாயில்லையா? டெல்மி தீமூட்டி. இது என்னடா இது இப்படி போயிட்டு வரதுக்குள்ள புகையா பறக்குது. ஸ்லோவா வையே, அதெல்லாம் ஸ்லோவா வையின்ட்டேன். அதெல்லாம் நாங்கள் செஃப் அப்படி தான் பறக்க விடணும். செஃப்போ இல்லை செஃப்னா அப்படி தானே பறக்க விடணும். ஐயோ புகை மூட்டம். இங்கே பாருங்க, நம்ம வந்து இது எடுத்து அப்படியே ஃபுல்லாகவே ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்ற வளையல, அதுக்கு நெய் ஊற்றுது. பணக்கார எண்ணெய் ஊற்று மூடிட்டு ஒரு 3 இதுக்கு மட்டும் இது ஊற்றிட்டு மிச்சம் எல்லாம் நெய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். ஏன்னா வந்து அதுக்கு மேலே சாப்பிட்டா தகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் அங்கே வந்து ஏதோ பண்ணுறாங்க, நம்ம பார்ப்போம். இது நல்லா இருக்காங்க, இதில் செஞ்சு இல்லை சக்கரை போட்டு நல்லா இருக்கு. இதுக்கு மேலே வேறு நீ சக்கரை போடுவேன். ஓகே காய்ஸ், டேஸ்டிங் செக்மெண்ட். யாருக்கு தெரியும், அப்பயும் போக பறக்குது. நெய் வாசனை நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? சக்கரை போட்டுக்குவோம். அவ்வளோ போட்டு இன்னும் போட போறியா? அப்போ கொஞ்சம் நம்ம தின்னா காய்ஸ், நம்ம பங்கு அப்புறம் பறி போயிடும். சரி நான் கொஞ்ச நாள் போயிட்டு வர மாட்டேறாங்க. அதில் போய் பார்த்துட்டு வந்தோமா? ஓகே காய்ஸ், அந்த குச்சி இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அந்த குச்சி இருந்தால் நீட்டாக இருக்கும், பட் அது என்ன நீட்டுன்னு தெரியல. ஐயோ இது எங்கிட்டு போய் நான் தேட. கிடைக்கவில்லை. யார் தூங்கி செல்லும். ஒரு வேலை செஞ்சுருக்காங்கன்ட்டு இவங்களுக்காக செஞ்சுருக்காங்க. என்ன பொண்ணு இன்னும் காய்ஸ் எடுத்துக்கலையா காய்ஸ்? அவர் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்டா. ஆமாம், உன் மண்டையில் என்ன பின்னாடி நாய் கரண்டி வச்சிருக்கா? ஹேர் ஸ்டைல் அது. மண்டை தான் வேற மாதிரி இருக்குது. காய்ஸ் என்னை வெளில துரத்தி விட்டாங்க காய்ஸ். வெளில வந்து வீடியோ எடுக்கிறேன். இங்கே பாருங்க. ஓகே, நம்மளுக்கு தேவை வீடியோ. எங்கேருந்து எடுத்தாருண்ணா? ஓகே, நம்ம வந்து இங்கேருந்து ஜூம் பண்ணி எடுப்போம். எங்கூட தெரிய மாட்டேது. ஓகே, இங்கே பாருங்கள். எப்படின்னு இருக்கும். சரி, ரொம்பவே இருக்குது காய்ஸ். ஃபேன் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வெளில எத்தனை நாய் இருக்குது. இந்த குயின்னம்பரை கேமிங்க, இந்த நாய்கிட்டனா உனக்கு பிடிச்சி கொடுத்துருவோம். பார்த்துக்கோ, நீங்கள் மட்டும் 6 நாய் இருக்குது. யார் வந்தாலும் யாராச்சும் சேட்டை பண்ணுங்க, பிடிச்சி கொடுத்துருவோம். பார்த்துக்கோங்க. இன்னும் நிறையா டாக்ஸ்னால் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங் போயிருக்குது. வரும் இனிமேல். எல்லாத்தோட வீடும் இது தான்.
ஒரு காலத்தில் எங்கள் வீட்டையே அது வந்து வந்து என்ன சொல்கிறது, இருப்பிடமாக தங்குமிடமாக வந்து யூஸ் பண்ணிடுச்சு. அப்படித்தான் நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. என்னமோ பண்ணுறாங்க, இறக்குறாங்க, ஏற்றுறாங்க, என்னடா பண்ணுறாங்க. ஓகே பார்ப்போம். சைலண்ட்டாக என்னடா அது ஃபேனை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஏதோ ஆகுது அங்கே வருங்க தொங்குது. சரி நம்ம வேடிக்கை பார்ப்போம். பாய்ஸ் நவ் மை டேடிஸ் அங்கே பாருங்கள், எங்கள் டேடி மேலே ஏதோ சரி பண்ணிட்டு இருக்காங்க. டபுள் செக்கிங் வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ். இங்கே பாருங்கள், இந்த வாழையை தூக்கிட்டு போகிறாங்க. இது வேலையே குளிச்சிருக்கு. ஐயோ வேலையில் இந்த பையன் குளிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இங்கே பாருங்கள். போகுமா? இல்லை கப்புதான் வரணும், சுத்தமாக வரணும். ஆமாம் சுத்தமாக வரணும். அதோட இது காற்று அதிகமாக மேலே கூட போட்டு விட்டாங்க வாசல் எப்படி வாசல்.